நேற்று தேட்டர்ஸில் சுமார் 5 தமிழ் படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆச்சு. இந்த 5 தமிழ் படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அப்புறம் ராயன் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிம்பு சென்டர் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முதல்ல ராயன் மூவியோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூவி 8வது நாள் வேர்ல்டு வைடு 5 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 8 நாள் முழுசாக இந்த மூவி உலகம் முழுக்க 112 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்களோட வசூலை பார்க்கலாம். முதல்ல நம்ம யோகி பாபு அவர்கள் நடித்த போட் மூவியோட வசூலை பார்க்கலாம். இந்த மூவி டே 1 உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 38 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. நெக்ஸ்ட் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களோட மலை பிடிக்காத மனிதன் மூவி டே 1 உலகம் முழுக்க 70 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வருது. அடுத்து நேற்று ரிலீஸ் ஆன நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவி டே 1 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன பேச்சி மூவி டே 1 உலகம் முழுக்க 15 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. கடைசியாக நேற்று ரிலீஸ் ஆன ஜமா மூவி டே 1 உலகம் முழுக்க 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன 5 படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து வச்சா கூட ராயனோட 8 டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ண முடியல. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.